கல்ல தூக்கி அவன் தலையில போடு போடு போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படிம்பாரு ஒரு பேஷண்ட்டு. கல்ல தூக்கி போட சொல்றானே, கெட்ட வார்த்தையிலே திட்டுறானே, எனக்கு கொஞ்சம் இல்லைன்னா கல்ல தூக்கி அவன் மண்டையில போட்டுறணும்னு தான் தோணும். ஏதோ ஒரு நம்ம புத்திசாலித்தனமா வர்றோன்னே இப்படிலாம் சொல்லுவாங்க என்கிட்ட. நமக்கு பயமாவும் இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மள தாண்டின ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோங்கிற ஒரு 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 பயணத்துல நம்ம வந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ சார் சொன்ன மாரி வந்து அந்த மெடிக்கல் விஷயங்கள் இந்த மாரி, அந்த மாரிங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய படிப்பறிவுலாம் எனக்கு கிடையாதுங்க. நான் ரொம்ப சாதாரணம். நம்ம அந்த அளவுக்குலாம் எல்லாத்தோட நம்ம கம்மியா தான் இருப்போம். என்னன்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இரவு பகலா நம்ம வந்து 12 மணிக்கு கூப்பிடுவாரு. ஒரு பேஷண்ட் வந்திருக்கு வாங்க அப்படிம்பாரு. ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேஷண்ட்லாம் கரெக்ட்டா கேட்டுருவாரு. இந்த மாரி வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள வந்து ஒரு இது வந்து என்னன்னா ஒரு விழிப்புணர்வுக்கு தானே. இந்த மாரி உலகத்துல நடக்குது அப்படிங்கும்போது விழிப்புணர்வுக்காக. அப்படியெல்லாம் வாங்கி அத உட்காந்து எழுதும்போது எனக்கும் ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு. இன்னமும் போயிட்டு இருக்கு. அது வந்து முழுசா முடிச்சு அதுலேருந்து நம்ம வந்து வேற ஒரு ஜேர்னர் போகும்போது தான் கரெக்ட்டா இருக்கும்.